செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விக்னேஷ் முத்து. வணக்கம் சார். இல கணேசனின் மறைவு பாஜகவின் மூத்த தலைவர், அவருடைய இழப்பு பாரதிய ஜனதா கட்சியில் எப்படி பார்க்கப்படுகிறது? இல கணேசனை பொறுத்தளவு பாஜகவுடைய அவருடைய மறைவு என்பது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தளவு பாஜக வளரும் கட்சியாக இருக்கும் பொழுதே பாஜகவுக்காக தொடர்ச்சியாக தொண்டாற்றியவர் இல கணேசன். மிக முக்கியமாக தற்பொழுது அவர் இல கணேசனை பொறுத்தளவு நாகாலாந்து மாநில கவர்னராக செயல்பட்டு வருகிறார். RSS இயக்கத்தில் இணைந்து பாஜகவின் முன்னணி அமைப்பாக RSS அமைப்பில் இணைந்துதான் அவருடைய வாழ்க்கை என்பது தொடங்கியது. கட்சிக்காக திருமண வாழ்க்கை பந்தத்தில் இணையாமல் தொடர்ச்சியாக கட்சி பணி ஆற்றி வந்தவர் இல கணேசன். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவு காரணமாக தன்னுடைய இல்லத்தில் தவறி விழுந்து உடனடியாக அருகே இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். கடந்த 8 நாட்களாக அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் இந்த சிகிச்சை பலனின்றி இன்று மாலை சரியாக 6:23 மணிக்கு அவருடைய உயிர் பிரிந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரடியாக அவருடைய இணைப்பில இருங்க. வைரமுத்து கைப்பேரரசு வைரமுத்து ஒரு இரங்கல் குறிப்பை வெளியிட்டிருக்கிறார், அதையும் பார்த்து விடலாம். நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் அவர்களின் மறைவு துயரம் தருகிறது. யாரையும் புண்படுத்தாத பண்பட்ட அரசியல் தலைவர் என்று வைரமுத்து குறிப்பிட்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு இலக்கியவாதி, ஆன்மீக இலக்கியம் வளர்ப்பதற்காகவே பொற்றாமரை என்ற களம் கண்டவர், என்னையும் அழைத்து பேச வைத்தவர், நாகாலாந்து வாருங்கள், காணாத இயற்கை கண்டு கவிதை எழுதலாம் என்று ஆசையோடு அழைத்தவர் என்று வைரமுத்து குறிப்பிட்டிருக்கிறார். உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் அவரது உரையின் திறம் பற்றி பாராட்டினேன் என்று வைரமுத்து குறிப்பிட்டிருக்கிறார். அவரது மறைவு எதிர்பாராதது என்று கூறிய வைரமுத்து, போய் வாருங்கள் நல்லவரே, தாமரை மட்டுமல்ல சூரியனும் துக்கம் கேட்கிறது என்று தனது இரங்கல் குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார் வைரமுத்து. அதே போலவே மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் இரங்கல் குறிப்பை வெளியிட்டிருக்கிறார். ட்விட்டர் வாயிலாக எக்ஸ் தள வாயிலாக வெளியிட்டிருக்கிறார். அதில் மாண்புமிகு நாகாலாந்து மாநில ஆளுநரும் நமது பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவருமான ஐயா இல கணேசன் அவர்கள் இயற்கை எய்தினார் என்ற செய்தி மிகுந்த துயரத்தை அளிக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சாமானிய மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதில் பெரும்பங்கு வகித்தவர் இல கணேசன் என்றும், கண்ணியமான பேச்சும் கனிவான குணமும் கொண்டவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தனது வாழ்நாளை தேசத்திற்காகவும் சமூக நலனிற்காகவும் அர்ப்பணித்து வாழ்ந்தவர் இல கணேசன் என்று தெரிவித்திருக்கிறார். மாண்புமிகு நாகாலாந்து மாநில ஆளுநராக தனது சமுதாய பணிகளை மேற்கொண்டு வந்த ஐயா இல கணேசன் அவர்களின் மறைவால் வாடும் அவரது குடும்பத்தினர் மற்றும் பாஜக தொண்டர்கள் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், அன்னாரது ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் தனது இரங்கல் குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். நம்மோடு விக்னேஷ் முத்து இணைப்பில் இருக்கிறார். விக்னேஷ் முத்து, நீங்கள் தொடர்ந்து பேசுங்க. இல கணேசனை பொறுத்தளவு மிக முக்கியமாக பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக அறியப்பட்டிருக்கவர். கட்சியை தமிழகத்தில் வளர்ச்சி பெறுவதற்கு அவருடைய பங்கு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியாக பார்க்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்துதான் கட்சி அவரை அங்கீகரிக்கும் பொருட்டு பாஜகவில் இருந்து அவருக்கு மணிப்பூர் மாநில ஆளுநராக முதலாவதாக பதவி வழங்கி கௌரவித்தது. அதற்கு முன்னதாக மாநிலங்களவை உறுப்பினராகவும் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் இல கணேசன் பதவி வகித்தார். அதனைத் தொடர்ந்து மணிப்பூர் மாநில ஆளுநராக இருந்தார். மேற்கு வங்க மாநிலத்தை கூடுதலாக அவர் கவனித்தார். மிக முக்கியத்துவம் வாய்ந்த மேற்கு வங்க மாநிலத்திலும் அவர் பொறுப்பு ஆளுநராக பதவி வகித்தார். அவருடைய குடும்ப நிகழ்வுக்கு ஒரு பக்கம் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மறுபக்கம் மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட 2 மாநில முதல்வர்கள் நேரடியாக சென்னைக்கு வந்து அந்த திருமண நிகழ்வில் கலந்து கொண்டது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த நேரத்தில் நாம் நினைவு கூறத்தக்கது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக அவரது சேவை பாஜகவில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. தஞ்சையில் பிறந்தவர். தஞ்சையில் 1945 பிப்ரவரி 16 லக்குமி ராகவன் மற்றும் அலமேலு தம்பதியின் மகனாக பிறந்தவர். சிறு வயதிலேயே தந்தையை இழந்ததால் அண்ணனது அரவணைப்பில் தொடர்ச்சியாக வளர்ந்தவர். RSS அமைப்பில் ஈடுபாடு கொண்டு
திருமணம் செய்யாமலும் தனது வேலையை விட்டுவிட்டு முழு நேர செயற்பாட்டாளராக பொது வாழ்விற்கு வந்தவர் இல கணேசன். இவர் பாஜகவில் செயற்குழு உறுப்பினர்களில் ஒருவராக திகழ்ந்தார். 1991 பாரதிய ஜனதா கட்சியின் மாநில அமைப்பு செயலாளராக அவருக்கு பதவி என்பது வழங்கப்பட்டது. 2009 மக்களவை தேர்தலும் 2014 மக்களவை தேர்தலும் தென் சென்னை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினாலும் கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தவர் இல கணேசன். கட்சி பாரபட்சமின்றி அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைந்து செல்லக்கூடியவர், அனைவரிடம் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு குணமடைந்தவர் தான் இல கணேசன். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் நண்பராக திகழ்ந்தார். இன்று காலை கூட திமுகவை சேர்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக கனிமொழி கருணாநிதி எங்களது குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக காணப்பட்டவர் இல கணேசன். அவரது சிகிச்சைக்கு காலையில் சிகிச்சையில் இருந்த பொழுது அவர் உடனடியாக விரைந்து குணமாக வேண்டும் என்று ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்தவர். மத்திய பிரதேசத்தில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர். அக்டோபர் 2016 6ஆம் தேதி அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் மட்டும் அவர் பதவி வகித்தார். அவரது மறைவுக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக அவரை இரங்கல் தெரிவிக்க அதே போன்று முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கட்டும், பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த கட்சி தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் என்னது அண்ணன் மறைந்து விட்டதாக ஒரு நீண்ட ஒரு துக்கத்தை தனது எக்ஸ்தல வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மகாராஷ்டிரா ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட அந்த இரங்கல் குறிப்பை வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். அவருடைய தன்னுடைய இரங்கல் குறிப்புல நாகாலாந்து மாநில ஆளுநர் எனது அன்பு அண்ணன் திரு இல கணேசன் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி காலமானார் என்ற செய்தி கேட்டு மிகுந்த அதிர்ச்சியும் மன வேதனையும் அடைந்தேன் என குறிப்பிட்டிருக்கிறார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதுடன் அன்னாரது ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று சி.பி. ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா ஆளுநர் இல கணேசன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் தொடரலாம் விக்னேஷ் முத்து. இதே போன்று அவர் மறைவுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை இரங்கல் தெரிவித்திருக்கிறது. அவரது மறைவு நாகாலாந்து மற்றும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசத்திற்கான இழப்பு என்று பாஜகவுடைய தேசிய தலைமை தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக நாம் ஏற்கனவே தெரிவித்தது போன்று அனைத்து கட்சிகளிடம் ஒரு நட்பு பாராட்டக்கூடியவர், எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைந்து செல்லக்கூடிய ஒரு நபராக இல கணேசன் திகழ்ந்தார். அதே போன்றுதான் அவருடைய மறைவு என்பது இன்று மிகப்பெரிய ஒரு இழப்பாக பாஜகவுக்கு பார்க்கப்படுகிறது. மருத்துவமனைக்கே முதலமைச்சர் நேரடியாக சென்று தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்த இருக்கிறார். மிக முக்கியமாக நாம் ஏற்கனவே தெரிவித்தது போன்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனாக இருக்கட்டும், அதே போன்று மகாராஷ்டிரா மாநில ஆளுநர், மகாராஷ்டிரா மாநில முதல்வர் தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார். பாஜகவினுடைய மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார். பாஜகவினுடைய காரிய கர்த்தாவாகவும் பாஜக நிர்வாக பொறுப்புகளில் இருந்து பொது நலனுக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் இல கணேசன் என பெருமை வாய்ந்த தருணமாக அவரது சேவைகள் இருந்ததாக புகழாரம் சூட்டியிருக்கிறார்கள். இல கணேசனின் இறுதிச் சடங்கு எங்கே நடைபெற இருக்கிறது, அதை பத்தி ஏதாவது தகவல்கள் கிடைச்சிருக்கா? தற்பொழுது அப்போலோ மருத்துவமனையில் உயிரிழந்த இல கணேசனுக்கு முதல்வர் உள்ளிட்டோர் தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்த இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக டி நகரில் இருக்கக்கூடிய அவருடைய அண்ணன் மகனுடைய இல்லத்தில் தான் இறுதி அஞ்சலிக்காக தற்பொழுது இன்று வைக்கப்பட இருக்கிறது. தொடர்ச்சியாக குடும்ப உறுப்பினர்கள் அவருடைய இரங்கல், அதாவது அவருடைய இறுதிச் சடங்கு சென்னையில் நடத்தலாமா இல்லது சொந்த ஊரான தஞ்சாவூரில் நடத்தலாமா என்பது தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அது சம்பந்தமாக இன்னும் சற்று நேரத்தில் ஒரு இறுதியான ஒரு அறிவிப்பு என்பது வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் மருத்துவமனையிலிருந்து இல கணேசன் பூத உடல் என்பது ஆம்புலன்ஸ் மூலம் டி நகரில் இருக்கக்கூடிய அவரது உறவினர் இல்லத்தில் வைக்கப்பட இருக்கிறது. அவர் திருமணமாகாமல் தொடர்ச்சியாக பாஜகவில் பயணித்தவர், பொது வாழ்வுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் என புகழாரம் சூட்டப்பட்டிருக்கிறது. இல கணேசனுடைய மறைவிற்கு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தங்களது இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். கட்சி பாகுபாடின்றி வைரமுத்து கூட ஒரு பக்கம் சூரியனும் தன்னுடைய மறைவை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று சென்னையைச் சேர்ந்த முக்கிய பொதுமக்கள் அந்த இறுதி அஞ்சலியை செலுத்த இருக்கிறார்கள். பாஜகவில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வைத்த இல கணேசனுக்கு கட்சி சார்பில் மாநிலங்களவை பதவி கடைசியாக 6 மாதம் வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக மணிப்பூர் மாநில ஆளுநராக அவர் கட்சி பணி ஆட்சி அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. தொடர்ச்சியாக மேற்கு வங்கம் கூடுதலாக பொறுப்பாக கவனித்து வந்தார்.
அதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது அவர் நாகாலாந்து மாநில ஆளுநராக பதவி வகித்தார். தொடர்ச்சியாக சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய உறவினர் இல்லத்தில் தங்கியிருக்கும் பொழுதுதான் எதிர்பாராமல் மயங்கி அவர் வீட்டில் விழுந்தார். தொடர்ச்சியாக அவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை கடந்த 8 நாட்களாக அளிக்கப்பட்ட வந்த நிலையில்தான் அவரு தற்பொழுது 6:23 மணியிலேயே உயிரிழந்திருப்பதாக மருத்துவமனை சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சையில் இருந்து ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து அரசியல் வாழ்வில் மெல்ல மெல்ல உயர்ந்து பாஜகவுடைய செயற்குழு உறுப்பினராக ஆகி அதே போன்ற 1991 பாஜகவுடைய மாநில அமைப்பு செயலாளராக பதவி வழங்கப்பட்டது. 2009, 2014 மக்களவைத் தேர்தலில் தென் சென்னை தொகுதியில் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றிருந்த அவருக்கு 2023 பிப்ரவரி 20 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களால் 19வது நாகாலாந்து மாநில ஆளுநராக அவருக்கு பதவி பிரமாணம் செய்து கௌரவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக அவருடைய மறைவு என்பது ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. பாஜக தமிழகத்தில் காலூன்றாத போது கட்சியை வளர்த்த முக்கிய நபர்களில் ஒருவராக அவர் பார்க்கப்பட்டிருக்கிறார். அவருடைய மறைவுக்கு தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இல கணேசன் அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக இயற்கை எய்திய செய்தி மிகுந்த வேதனையையும் வருத்தத்தையும் அளித்திருக்கிறது. கண்ணிய மிகு தலைவராக திகழ்ந்த இல கணேசன் அவர்கள் இழந்து வாடும் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய ஆன்மா இறைவனது திருவடியில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விரிவாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று பல்வேறு கட்சிகளுடைய சேர்ந்த தலைவர்களும் இன்று சென்னையில் அவரது இல்லத்தில் வைக்கப்பட இருக்கக்கூடிய அவரது பூத உடலுக்கு நேரடியாக வந்து இரங்கல்கள் அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். பொதுமக்களும் இன்று அஞ்சலி செலுத்த அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் எல்லா கட்சிகளிலும் அது கொள்கை மாறுபாடின்றி எல்லோருடையும் நல்ல நட்பை காட்டியவர் இல கணேசன். அவரோட நல்ல நட்பு பாராட்டியவர் இல கணேசன். பொதுவாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஒற்றுமையான விஷயம், எல்லாருடைய இரங்கல் குறிப்புகளிலும் தீர்மானங்களிலும் பார்க்கும்போது பெரும்பாலானவர்கள் கண்ணியமான ஒரு பேச்சாளர், மிக கண்ணியமான ஒரு மனிதர் அப்படின்ற விஷயத்த எல்லாருமே குறிப்பிடுறாங்க. அதை பார்க்கும்போது பொது வாழ்வில் ரொம்ப கண்ணியமாக எல்லா கட்சிகளுடையும் நல்ல ஒரு நட்பு பாராட்டி வந்திருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. அவருடைய இறுதிச் சடங்கு நீங்கள் குறிப்பிட்டபடி இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியே இறுதிச் சடங்கு சென்னை நடக்கப் போகிறதா அல்லது அவரது சொந்த ஊரான தஞ்சைக்கு எடுத்து செல்லப்பட இருக்கிறதா என்பது குறித்த தகவல்கள் வரும் என எதிர்பார்க்கலாம். நீங்கள் களத்திலிருந்து செய்திகளை தொடர்ச்சியாக சேகரித்துக் கொண்டே இருங்கள். நன்றி.